பரிதவிப்பில் நேபாளம், அதிர்ச்சியில் உலக நாடுகள். பாலங்களை அடித்து கொண்டு கோஷி நதி பாயும் அந்த காட்சியை பார்க்கிறோம். 40 ஊர்களை சுருட்டி சென்றிருக்கிறது கோஷி நதி. காணாமல் போன 500க்கும் மேற்பட்டோரில் 35க்கும் மேற்பட்டோர் மட்டுமே இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றனர். நேபாள பெருவெள்ள உயிரிழப்பு 22ஆக உயர்ந்திருக்கிறது. பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேரும் இந்த பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றனர். நேபாள வெள்ளம், பீகாரில் பாயும் அபாயம். நேபாள பெருவெள்ளத்தின் கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கிறோம். ஹெலிகாப்டரிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை தற்போது நாம் பார்க்கின்றோம். பதைவதைக்க வைக்கும் நேபாள பெருவெள்ளத்தின் பருந்து பார்வை காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஹெலிகாப்டரிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. பாய்ந்த வழித்தடங்களில் எல்லாம் ஆறாத சுவடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது கோஷி நதி. கோஷி நதி பாய்ந்தோடிய இடங்களில் எல்லாம் தற்போது பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஹெலிகாப்டரிலிருந்து எடுக்கப்பட்ட பருந்து பார்வை காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேபாள பெருவெள்ளம் ராசுவா மாவட்டம் நிலைகுலைந்து போயிருக்கிறது. ஹெலிகாப்டரிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை தற்போது நாம் பார்க்கின்றோம். அனைத்தையும் வாரி சுருட்டி வெள்ளத்தின் கோர காட்சிகள் தான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பெருவெள்ளம் ஏற்பட்டதிலிருந்து இதுவரை துயரமான செய்திகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. தற்போது வரை அங்கு என்ன நிலைமை? எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர்? குறிப்பா இந்தியர்கள் எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர்? இங்கிருந்து சுற்றுலா சென்ற தமிழர்களோட நிலை என்னவாக இருக்கிறது? தற்போது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? பகிருங்க. சமீப காலங்களிலே கண்டறியாத அளவுக்கு வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சீனாவின் ஒரு பகுதியாக உள்ள திபெத் தொடங்கி அங்கிருந்து நேபாளத்திலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி தற்போது வெள்ள நீர் பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பெரும் பாதிப்பு. இதிலே இதுவரை மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பது நேபாள நாடுதான். இந்திய அரசு இந்த சூழலை கவனத்தில் கொண்டு இந்திய விமானப்படையின் மூலமாக அங்கு நிவாரணப் பொருட்களை அனுப்புகிறது. மருந்து, உணவுகள், குடிநீர் மற்றும் அங்கே குளிரிலே பாதிக்கப்படுபவர்களுக்கு போர்வைகள் போன்ற பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து அனுப்பப்படுகின்றன. இத்தகைய சூழலிலே அங்கு இந்திய சுற்றுலா பயணிகள் எத்தனை பேர் எங்கெங்கே இருந்தார்கள், அவர்களிலே தற்போது யாரெல்லாம் பத்திரமான இடங்களுக்கு ராணுவ முகாம்களோ அல்லது காவல்துறை அல்லது அரசு கட்டிடங்களோ அது போன்ற இடங்களிலே அங்கே பத்திரமாக இருக்கிறார்கள், மீதம் உள்ளோர் எங்கே போன்றதெல்லாம் கண்டறியும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள்
பயணம் செய்து கொண்டிருந்த 3 பேருந்துகளில் ஒரு பேருந்தில் இருந்தவர்கள் மற்றும் பத்திரமாக ஒரு முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 2 பேருந்துகள் பாதிக்கப்பட்டிருக்கும் வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் உறுதிப்படாத நிலையிலே அவர்களை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. நேபாள நாட்டின் காவல்துறையும் சரி, ராணுவமும் சரி, மீட்பு பணிகள் ஏகப்பட்டது இருப்பதால் அவர்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டை சேர்ந்த அனைத்து படைகளுமே தற்போது மீட்பு பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் துண்டிப்பு, பாலங்கள் தகர்ப்பு மற்றும் வீடுகள், கிராமங்கள் முழுவதுமே வெள்ளத்திலே மூழ்கடித்து இழுத்துச் செல்லப்பட்டது என்று பல்வேறு விதமான பாதிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. நேபாள சீன எல்லையில் உள்ள சீனாவின் பெரிய எல்லை கட்டிடமே வெள்ளத்தால் தகர்த்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய கட்டிடத்தையே இழுத்துச் சென்றிருக்கும் என்றால் எந்த அளவுக்கு பெருவெள்ளம் வந்திருக்கும் என்பதை நீங்கள் கணிக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்கெல்லாம் உயிரிழப்புகள் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது, காயமடைந்தோர் எங்கே சிக்கியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டறிவதிலே பெரும் சிக்கல்கள் இருக்கின்றன. கும்பகோணத்திலிருந்து சென்றவர்களிலே சுற்றுலா பயணிகளிலே ஒரு சிலர் பத்திரமாக இருக்கிறார்கள். மீதியுள்ளோருடைய நிலைமையை கண்டறிவதற்காக அங்குள்ள இந்திய தூதரகம் மற்றும் நேபாள அதிகாரிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் குழப்பமான பெரும் சிக்கலான சூழலிலே தற்போது நேபாள நாடு சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்தியா உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது. அதே சமயத்தில் எல்லை மாநிலங்களான பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன. இதற்கான பணிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக முன்னின்று ஏற்கனவே பீகார் முதலமைச்சருடன் பேசியிருக்கிறார். அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அதிகாரிகள் முதல்வருடனும் அவர் தொடர்பு கொண்டு மத்திய அரசு மூலமாக தேவைப்படும் உதவிகளை செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திடீர் பெருவெள்ளம் காரணமாக நேபாளிலே ஏற்பட்டிருக்கும் இந்த பாதிப்பு அந்த நாட்டையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. கணபதி, இந்த வெள்ளத்துக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுகிறது? கனமழையே பெய்யல, அப்புறம் எப்படி இந்த பெருவெள்ளம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்ப சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க, நேபாள நாட்டு வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுது? நேபாள நாட்டை விட இந்த வெள்ளம் தொடங்கியது, இதன் பூர்வீகம் நாம் என்று பார்த்தோம் என்றால் நேபாள நாட்டிலே தொடங்கி இருக்கிறது. அங்குதான் இது அங்கிருந்து தான் இந்த பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. அங்குள்ள பனிப்பாறைகள் கிளேசியர் என்று சொல்லப்படும் பல்வேறு பனிப்பாறைகள் அங்கு திடீரென உருகுவதன் காரணமாகவும் உடைந்ததன் காரணமாகவும் காலநிலை மாற்றத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. அப்படி அங்கிருந்து தொடங்கிய இந்த வெள்ளம் தான் நேபாள நாட்டின் பல்வேறு நதிகளிலே அந்த வெள்ள நீர் புகுந்து அதன் மூலமாக பல இடங்களிலே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும்பாலான தண்ணீர் நேபாள பகுதியில் இருந்து வந்ததை விட அதிகமாக திபெத் பகுதியில் இருந்து தான் வந்திருக்கிறது. திபெத் தற்போது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது, உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த திபெத் நேபாள் எல்லையில் இருந்த எல்லை முகாமே தகர்ந்து போயிருக்கிறது என்றால் பார்க்கலாம் நீங்கள். 2 பக்கங்களிலும் வேகமாக வந்த தண்ணீர் அந்த எல்லை முகாமையே இழுத்து சென்று விட்டது. அவ்வளவு பெரிய கட்டிடமே ஒரு சிறிய தீப்பெட்டி போல தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வேகமாக திபெத் பகுதியிலிருந்து வெள்ளம் வந்து கீழே இறங்கி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நேபாளிலே இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேபாளத்திலே பாதிப்பு ஏற்படுத்திய பிறகு அடுத்ததாக நாராயணி, கண்டக் போன்ற நதிகள் மூலமாக இந்த நதி நீர் கீழே உள்ள பீகார் மாநிலத்தின் எல்லை பகுதிகள், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எல்லை பகுதிகளுக்கு வரலாம் என்பதால் தான் தற்போது அங்கு மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நதி கரையோரங்களிலே இருந்து வேறு இடங்களுக்கு செல்லும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாதிப்புகளை சமாளிக்க தயாராக பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப் படைகள் தயாராக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவையான நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவில் பாதிக்கப்படும் பகுதிகள், அதை தவிர நேபாள நாட்டுக்கும் தேவையான உதவிகளை செய்யத்தான் தற்போது இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே இந்திய விமானப்படை மூலமாக செய்யப்பட இருக்கிறது. அதே சமயத்தில் அங்கு சிக்கியிருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்றிருக்கும் சுற்றுலா பயணிகள் நிலை என்ன, அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. இதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு,
மற்றும் காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் என அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். ஆகவே விரைவிலேயே இது தொடர்பான தகவல்களை நாம் எதிர்பார்க்கலாம் பாலா. 2 பேருந்துகளில் சென்ற தமிழர்களோட நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு அரசு தரப்புல அங்கு சிறப்பு மையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் சொல்லப்பட்டுச்சு. அவங்க மத்திய அரசோட இணைந்து என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, அதே நேரம் நேபாள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு. இந்தியா தற்போதைய நிலையில என்ன மாதிரியான உதவியை மேற்கொண்டிருக்காங்க? நேபாள பிரதமருடன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ அதை அவ்வப்போது தெரிவிக்கவும் அதற்கேற்ற வகையிலே அந்த உதவிகள் இந்தியா விமானப்படை மூலமாக செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தற்போது சாலை மார்க்கமாக நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளை சென்றடைவது என்பது இயலாத காரியமாக இருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாலங்கள் தகர்ந்து சாலைகள் பல இடங்களிலே முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு சாலைகளை இருந்த இடம் தெரியாமல் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலில் விமானப்படை மூலமாகத்தான் மருந்துகள், உணவுப் பொருட்கள், குடிநீர் ஆகியவற்றை ஆங்காங்கே கொண்டு செல்ல முடியும். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கத்தான் தற்போது திட்டமிடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்திலே எல்லை பகுதிகளிலே இந்திய ராணுவம், SDRF மற்றும் NDRF மூலமாக மீட்பு நடவடிக்கைகள், நிவாரண பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் எங்கெங்கே அதிக பாதிப்பு இருக்கிறது, எங்கெங்கே உணவுப் பொருட்கள், மருந்துகள் தேவை என்பதை தெரிவிக்க வேண்டும். அதன்படியே இந்திய விமானப்படை அங்கே கொண்டு சென்று இந்த பொருட்களை தற்போதைய சூழலில் அங்கு தரையிறங்குவது கடினமாக இருக்கும் என்பதால் ஆகாயத்தில் பறந்தபடியே விமானங்கள் மூலமாக இந்த மருந்துகள், உணவுப் பொருட்கள், குடிநீர் ஆகியவை அங்கிருந்து வானத்திலிருந்து கீழே போடப்படும் என தெரிகிறது. அங்கு நேபாள ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், கிராம மக்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து இந்த பொருட்களை அங்கிருந்து எடுத்து சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம்தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மிகவும் கடினமான சூழலை தற்போது நேபாள நாடு எதிர்கொள்கிறது. அத்தகைய சூழலில் அங்குள்ள இந்தியர்கள் எப்போது மீட்கப்படுவார்கள் என்பது மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல 3 பேருந்துகளிலே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள், கும்பகோணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதிலே ஒரு பேருந்தில் உள்ளவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள். இன்னொரு பேருந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்குமோ என்ற அச்சம் நிலவுகிறது. 3வது பேருந்து குறித்த எந்த தகவலும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. ஆகவேதான் தகவல்களை உறுதி செய்வதற்காகவும் எந்தெந்த இடங்களில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறியவும் தற்போது தீவிர முயற்சிகள் நடைபெறுகின்றன. இந்த முயற்சிகளுக்கு தொலைத்தொடர்பில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. பல இடங்களிலே தொலைபேசிகள் வேலை செய்யவில்லை எனவும், தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது எனவும் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே நேரம் செல்ல செல்லத்தான் நேபாளத்திலே எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் தெரிய வரும் பாலா. கணபதி, அதே நேரம் நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டீங்க இந்த கோஷி நதி ஆற்று வெள்ளம் கண்டக் நதி ஆற்று வெள்ளமா பீகாருக்குள்ள நுழையும் கடைமடை பகுதியில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ கண்டக் நதி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற பீகார் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கு? அந்த ஆற்று வெள்ளம் இங்கு பீகாருக்குள்ள நுழைவதற்கு இன்னும் எவ்வளவு காலதாமதமாகும்? அதே வேகத்தோட பாயக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன் பீகார் அரசுக்கு இவ்வளவு ஒரு எச்சரிக்கை? என்ன பாதிப்பை ஏற்படும்? இந்த எச்சரிக்கை, இந்த அச்சத்துக்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே பலமுறை நேபாள நாட்டில் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பீகாரின் பல்வேறு மாவட்டங்களிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேபாளம் இமயமலை பகுதியிலே உயரத்திலே இருக்கிறது, பீகார் மாநிலம் கீழே தரைமட்ட அளவிலே இருக்கிறது. ஆகவே அங்கிருந்து வேகமாக ஓடி வரும் தண்ணீர் நேரடியாக பீகாரிலே வந்திறங்கி அங்கே பல்வேறு மாவட்டங்களிலே வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் அடிக்கடி அங்கே ஒவ்வொரு வருடமும் பருவமழை சமயத்திலேயே மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் தற்போது பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கும் காரணத்தால் பாதிப்பு அதிகமாகவே இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதனால் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நதிக்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அவர்கள் அங்கிருந்து பத்திரமான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கிருந்து மக்கள் தங்கள் இல்லங்களை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு தேவையான முகாம்கள் அமைத்து அங்கு அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார் முதல்வருடன் தொலைபேசியில் உரையாடி இதற்கான ஏற்பாடுகளுக்கு மத்திய அரசு தரப்பிலே முழு உதவி செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார்.
ஆகவே அத்தகைய நடவடிக்கைகள் ஒரு புறம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களிலும், அதாவது பீகார் எப்படி நேபாள் எல்லையை ஒட்டி இருக்கிறதோ அதே போல உத்தரப்பிரதேசத்தின் சில மாவட்டங்களும் நேபாள எல்லையை ஒட்டி அமைந்திருக்கின்றன. அங்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் அதிக பாதிப்பு பீகார் பகுதியிலே இருக்கலாம் என கருதப்படுவதால் அங்கேதான் தற்போது மிகவும் அதிக அளவிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பாலா, கணபதி, இந்த கண்டக்காறு பீகார் மாநிலத்தில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணிக்கவிருக்கிறது? ஏன்னா அந்த அவ்வளவு தூரத்தில் உள்ள கரையோர மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். அங்கு மாநில அரசோடு மத்திய அரசும் என்ன மாதிரியான உதவிகளை செய்ய முனைந்திருக்கிறது? நேபாளத்திலிருந்து மேல் மலைப்பகுதியிலிருந்து கீழே வரும் தண்ணீர் திரிசூலம் என்கிற இடத்தில், அதாவது 3ஆக பிரிந்து பாய்கிறது. அதில் ஒரு நதிதான் கண்டக் நதி. அந்த நதியிலிருந்து கீழே வரும் தண்ணீர் பீகார் மாநிலத்திலே பல முறை வெள்ளத்தை உண்டாக்கி இருக்கிறது. மலைப்பகுதியிலிருந்து வேகமாக தண்ணீர் ஓடி வருவதால் திடீரென, அதாவது சமவெளி பகுதிகளிலே மழை ஏற்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழையின் தாக்கம் தெரிய வந்து அதன் மூலமாக ஏற்படும் வெள்ளம் குறித்து புரிதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மலையிலிருந்து வேகமாக தண்ணீர் ஓடி வரும்போது மிகவும் விரைவாகவே வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, வயல்வெளிகளை பாதிக்கிறது. ஆகவேதான் இந்த விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என முடிவு செய்து அங்கிருந்து நாராயணி நதி மூலமாக தண்ணீர் வரும், கண்டக் நதி மூலமாக தண்ணீர் வரும், கோசி நதி மூலமாக தண்ணீர் வரும். இந்த தண்ணீர் எல்லாம் எந்தெந்த பகுதிகளிலே எந்த அளவுக்கு வருகிறது? நேபாளத்திலே தற்போது அனைத்து அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் மதகுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே தண்ணீரின் வேகம் அதிகமாக இருக்கும். இரவு நேரம் என்பதால் அதை கவனமாக கணித்து மக்கள் மிகவும் ஜாக்கிரதையுடன், அதாவது முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு அங்கிருந்து அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய இடங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் தற்போதைய முக்கிய நோக்கமாக பீகார் அரசு நடவடிக்கைகளில் இருக்கிறது. ஆகவே இன்று இரவுக்குள் அந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளிலே உள்ளவர்கள் பத்திரமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, கணபதி, அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களோ அல்லது தமிழர்களுடைய உறவினர்களோ தொடர்பு கொள்ள மத்திய அரசு உதவி எண்களை கூட அறிவிச்சிருக்கு, தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறது. இது போன்ற உதவி எண்கள் எந்த அளவில் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இந்த உதவி எண் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலே அமைந்திருக்கிறது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலே உள்ள அதிகாரிகள் இது போன்ற சூழல்களிலே உதவி எண் அறிவிக்கப்படும் போது அந்த உதவி எண் மூலமாக கேட்கப்படும் தகவல்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு பின்னர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொள்கிறார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரிகள் மூலமாக நேபாளிலே உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து தகவல்கள் திரட்டப்பட்டு நேபாள் அரசு மூலமாக கிடைக்கும் தகவல்கள் அல்லது நேபாளில் உள்ள பிற அமைப்புகள் மூலமாக கிடைக்கும் தகவல்கள் ஆகியவற்றை நேபாளில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு இல்லத்திலே உள்ள குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறது. அவர்கள் மூலமாகத்தான் இந்த தகவல் பாதிக்கப்பட்டவருக்கு சென்றடைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அவர்கள் நேரடியாக இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்வதற்கும் நேபாள அரசு உதவி எண்களை தொடர்பு கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலே தகவல்களை சேகரித்து அதை பாதிக்கப்பட்டவர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் விரிவாக எடுக்கப்பட்டு வருகின்றன. பாலா, தற்போதைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. மீண்டும் உங்களோடு இணைகிறோம்.